रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यपूर्णं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशीं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगणम् प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्गिरेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् भक्ताङ्गिरेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् கருவிருத்த குழனி தவின் காம கடுங்குடு வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழுருவீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குருவேற்கோன் உரைத்த திருவிருத்த தோரடி கற்றீரீர் திருநாட்டகத்தே முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியமேழு பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்போதும் பிழையற 1002 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகன் தன்னில் எழிற்குறுகை வருமாறா இறங்கு நீயே அந்தமிலா பேரின்பம் அருந்த ஏற்கும் அடியோமை அறிவுடனே என்றும் காத்து முந்தைவனை நிறைவழியில் ஒழுகாதெம்மை முன்னிலையாம் தேசிகர்த்தம் முன்னே சேர்த்து மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி வழிப்படுத்தி வானேற்றி அடிமை கொள்ளா தந்தை என நின்ற தனி திருமால் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே பொய் நின்ற ஞானமும் கொல்லா ஒழுக்கும் அழுக்குழம்பும் இன்னின்ற நேர்மை இனியாமுராமை உயிரளிப்பான் இன்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. எப்பாலைக்கும் சேமத்ததே அப்படின்னு அழகான ஒரு விஷயத்தை நாம் பார்த்தோம் 25வது பாசுரத்துல. காணிலம் தோய்ந்து விண்ணோர் தெழும் கண்ணன் வெக்காவுது அம்பூன் தேனிலஞ்சோலை அப்பாலது எப்பாலைக்கும் சேமத்ததே. இந்த பூமியில இருக்கக்கூடிய பல நிலங்கள் எல்லாம் பாலை நிலங்கள் போல இருக்க திருவெக்கா திவ்ய தேசமானது சேமமாக இருக்கிறது. வெக்கா உது அது தேனிலஞ்சோலை அப்பாலது. அப்பால்னா அந்த இடத்தில்னு ஒரு அர்த்தம், அதற்கு அப்புறம்னு ஒரு அர்த்தம். அதற்கு அப்புறம் பார்த்தானா அந்த திருவெக்காவையும் தாண்டி அதற்கப்புறம் இருக்கக்கூடியது தேனிலம் சோலை, சிசிரமான ஹிமோபவனம் என்று சொல்லப்படக்கூடிய திருத்தன்கா. திருத்தன்கா தான் தேனிலம் சோலை அப்படின்னு சாதிக்கிற. அது எப்பாலைக்கும் சேமத்ததே. ஏனென்றால் நம்முடைய தரிசனத்திலே சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணினபடினாலே இதை பாலைவனமாக இல்லாமல் சோலைவனமாக மாற்றிய பெருமாள் அந்த திவ்ய தேசம் அது என்கிற அர்த்தத்தை பார்த்தோம். 26வது பாட்டு இது. 27 சேமம் செங்கோனருளே செருவாரோ நட்பாகுவர் என்று ஏமம் பெற வையம் சொல்லும் மெய்யே பண்டெல்லாம் அறைகூ யாமங்கள் தோறும் எரிவீசும் நம் கண்ணன் தன்னந்துழாய் தாமம் புனைய அவ்வாடை ஈதோ வந்து தன் என்றதே. இது நாயகியானவர் தாமே அருளி செய்யும் பாசுரம். இந்த இடத்துல பராங்குஷ நாயகி தாமே அருளி செய்யும் பாசுரம். நாயகனான சர்வேஸ்வரன் எம்பெருமான் கண்ணன்
அவனுடைய தன்னந்துழாய் அப்படின்னா ஆச்சரியமான திருத்துழாய், குளிர்ச்சியான திருத்துழாய். அவனுடைய பிரசாதமாக அந்த திருத்துழாய் கிடைத்தால் ஆறி இருக்கலாமே அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த போது அந்த திருத்துழாய் கிடைத்தது. அதை வைத்து ஆறி இருக்கக்கூடிய நாச்சியாரானவர், நாயகியானவர் அதை கொண்டாடுகிறார். இப்பொழுது காலம் மாறிவிட்டது. திருத்துழாய் கிடைக்காமல் எம்பெருமானை பிரிந்து இருந்த காலத்திலே காற்றெல்லாம் மிகவும் கொடிதாக இருந்தது. இப்பொழுது அதே காற்றே ஒவ்வொரு யாமங்கள் தோறும் எரி வீசும், அக்னி ஜுவாலையை வீசக்கூடிய அந்த காற்றே இப்பொழுது குளிர்ந்ததாக இதோ வந்து தன் நின்றதே, இதோ இப்போதே வந்து தன்னு இருக்கு, குளிர்ச்சியா இருக்கு, ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி தன் என்று இருக்கிறது, குளிர்ச்சியாக இருக்கிறது என்பதாக அதை கொண்டாடுகிறார். இதனாலே தெரியக்கூடிய விஷயம் என்ன என்றால், திருத்துழாயானது இவளுக்கு கிடைத்திருக்கிறது. எப்படி கிடைத்தது அப்படின்னா, நாயகன் வந்திருக்கிறான், நாயகனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. ஆகையினால் அந்த திருத்துழாயை கிடைத்தது. ஆகையினாலே அதை கொண்டாடுகிறார் இந்த பாசுரத்திலே. எத்தனையோ பாசுரம் நம்ம பார்த்துட்டோம். ஒண்ணுலயும் அந்த விபாகத்துல, வியோகத்திலே அவருடைய துயரங்கள் இருக்கும்போது இந்த பாசுரம் நாயகனோடு சேர்ந்து இருக்கும்போது சேர்ந்து இருந்த காலம் வாய்க்க, அதனால் இவர் எப்படி சந்தோஷத்தை அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் வித்தியாசமான பாசுரம். முன்னாடியே ஒருத்தர் சொன்னார், இங்கே திருவிருத்தத்துல ஒவ்வொரு பாசுரமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு, ஒண்ணுலயும் ஒவ்வொரு பாவம் இருக்கு. அந்த மாதிரி இப்போ ஒரு வித்தியாசமான பாவம். சேமம் செங்கோன் அருளே, செங்கோனுடையவன் எம்பெருமான், செங்கோன் அவன் ஆச்சரியமான அரசன், உலகெல்லாம் ஆளக்கூடியவன். அவனுடைய திருவருளானது எப்பொழுதுமே சேமந்தான். எம்பெருமானுடைய திருவருள் என்னைக்குமே நல்லதுதான், நமக்கு க்ஷேமத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு நன்றாக தெரிகிறது. இதை நாம நம்பினோம்னா செருவாரு நட்பாகுவர் என்று நமக்கு யார் வேண்டாதவர்களாக, எதிரிகளாக யார் இருக்காளோ அவர்களும் நண்பர்களாகி விடுவார்கள். நமக்கு வேண்டாதது எது இருக்கிறதோ அதுவும் நமக்கு வேண்டியது ஆகிவிடும் அப்படின்னு ஒரு பழமொழி ஒண்ணு லோகத்துல இருக்கு. உலகத்துல ஏமம் பெற வையம் சொல்லும் மெய்யே, வையம் இப்படி சொல்லுகிறது, உலகம் இப்படி சொல்லுகிறது. உலகம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய திருவருள் என்னென்னைக்கும் க்ஷேமம், சேமம் செங்கோன் அருளே அப்படின்னு யார் நம்பி இருக்காளோ அவர்களுக்கு பகைவரெல்லாம் நட்பாகுவார்கள், வேண்டாதவரெல்லாம் வேண்டியவராகி விடுவார்கள். இதை நீங்கள் நம்பிக்கொண்டு இருந்தால் போரும் அப்படின்னு உலகத்துல ஒரு வார்த்தை சொல்றாளே, அந்த வார்த்தை மெய்யே. எவ்வளவு மெய்யாயிடுத்து இப்ப பாருங்க. பண்டெல்லாம் அறைக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு சவால் விட்டு கொண்டு ஒவ்வொரு யாமந்தோறும் இந்த வாடை இருக்கே காற்று, அது எனக்கு சவால் விட்டது. ஒவ்வொரு யாமத்திலையும் எனக்கு அது அக்னி ஜுவாலையை வீசித்து அதை சமாளிக்கவே முடியாமல் மிக கொடூரமாக மிக வெப்பமயமாக இருந்தது. ஆனால் நம் கண்ணன் அந்த தன்னந்துழாய் தாமம் புனைய, கண்ணனுடைய தன்னந்துழாய் மாலையானது எனக்கு கிடைக்க, அதற்கப்புறம் அதே வாடை ஈதோ வந்து தன் என்றதே, அதே வாடை இப்பொழுதே வந்து தன்னு குளிர்ச்சியாக மாறிவிட்டது. ஆக எம்பெருமானை நாம் நம்பிக்கொண்டிருந்தால், சேமம் செங்கோன் அருளே என்று இருந்தால், அப்போ பகைவரும் நண்பர்கள் ஆவார்கள், வேண்டாதவரும் வேண்டுவர்கள் ஆகிவிடுவார்கள். இதற்கு உதாரணமாக இதுவே தெரிகிறது என்பதாக நாயகி சொல்லுகிறார். சந்தோஷத்திலே சொல்லக்கூடிய பாட்டு அப்படின்னு நன்றாக தெரிகிறது. வியோகத்திலே இல்ல, சம்போகம் ஆனப்புறம் சொல்லக்கூடிய பாட்டு, நாயகனோடு சேர்ந்த பிறகு சொல்லக்கூடிய பாசுரம் அப்படின்னு அழகாக தெரிகிறது. இதுல முதல் வரி அழகான வரி, சேமம் செங்கோன் அருளே, செறிவாரு நட்பா. சேமம் செங்கோன் அருளே, எம்பெருமான் செங்கோன் என்ன, எல்லா பொருள்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். கோன்னா அரசன் அப்படின்னு அர்த்தம், நல்ல அரசன், செங்கோல் நடத்துபவன். அதனால அவனுடைய அருள் என்பது சேமம்,
எப்பொழுதும் க்ஷேமத்தையே கொடுக்கும். எம்பெருமான் க்ஷேமம்னா பாதுகாப்புன்னு அர்த்தம். எம்பெருமானுடைய திருவருள் நமக்கு என்றென்றும் ஒரு பாதுகாப்பு அப்படின்னு இதையே நம்பின்னு இருக்கணுமா, இதையே சொல்லி கொண்டிருக்கணும். எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, பெருமாள் இருக்க, அவர் நல்லதுதான் செய்வார். பெருமாள் ஏதோ நல்லதுதான் செய்கிறார். பெருமாள் செய்வது சேமம்தான். ஏன்னா நாமெல்லாம் அவருடைய அருளுக்கு பாத்திரமானவர்கள். பெருமாளுடைய தயா பாத்திரமே தவிர அவனுடைய கோபத்துக்கு பாத்திரமானவர்கள் கிடையாது, தேசத்துக்கு பாத்திரமானவர்கள் கிடையாது. பெருமாளுடைய தேசத்துக்கு பாத்திரமானால் அப்ப துவானகம் திஷத குரூரான்னு கண்ணன் சொல்றான். என்னை யார் மிக 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 துவேஷிக்கிறாளோ அவள்லாம் அசுரால தான் பிறப்பா, அசுர பிறப்பு பிறப்பார்கள், அங்கேயும் என்ன துவேஷிப்பார்கள், மேல மேல போயின்னு இருக்கும்ங்கிறான் பகவான். நரகத்துல போய் விழுவார்கள், இப்படிதான் இருக்கும். ஆனா நாம அப்படி இல்லையே, நாம அசுரத்தன்மையோட இல்லையே. அப்ப மா அசுத சம்பதம் தேவீம் அபிஜாதோசி பார்த்திமான்னு சொல்ற பகவத்கீதையில. அர்ஜுனா நீ கவலைப்படாத, நீ தெய்வ சம்பத்தோட பிறந்திருக்க, பகவத் அனுகிரகத்தோட பிறந்திருக்க, உனக்கு அசுர சம்பத்து இல்ல, அசுரர்களுடைய சுபாவம் உனக்கு இல்ல. பெருமாள் என்ன பண்றார், சில பேருக்கு அசுர சுபாவத்தை கொடுத்துடுறார். யாருக்குன்னா யார் துவேஷிகளோ அவளுக்கு அசுர சுபாவத்தை கொடுத்து நாஸ்திக வாதத்தை கொடுத்து அவ கண்ணா அப்படின்னாலும் அவ பேசும்படி பண்ணிடுற அவளை. நீ அப்படி இல்ல அர்ஜுனா. எப்ப நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கையோ, எப்ப நீ கோயிலுக்கு வரையோ, எப்ப காலக்ஷேபம் கேட்கறியோ, எப்ப நல்ல விஷயத்துல ஈடுபாடு இருக்கோ, இப்ப கட்டாயம் அது கிடையாதுங்கிறது நல்லா தெரியுது. அப்போ எம்பெருமானுடைய அருள்ங்கிறது க்ஷேமம். அருள் இல்லை அப்படிங்கிறவா கிடையாது. இந்த அருள்ங்கிறது சரி அதெல்லாம் நான் நம்புறேன், ஆனா எனக்கு கஷ்டம்தானே வருது அப்படின்னா சேமம் செங்கோ அருளே. கஷ்டம் வந்தா கூட அதெல்லாம் கொஞ்ச காலம் தான் நிற்கும். க்ஷேமம் தான். பெருமாள் நம்மை பாதுகாப்பதற்காக தான் ஏதோ கஷ்டத்தை கொடுக்குற அப்படிங்கிறத நம்பணுமா. அப்படி நம்பினா என்ன ஆகும் கேட்டா, செருவாரும் நட்பாகுவர் என்று யார் செருவாரோ, யார் பகைவர்களோ அவர்கள் கூட நண்பர்கள் ஆகிவிடுவார்கள், வேண்டாதவர்கள் வேண்டியவர்கள் ஆகிவிடுவார்கள். நமக்கு கண்ணாவனான் வெய்கிறவர்கள் நிந்திப்பவர்கள் நமக்கு தேசிகளா இருப்பவர்கள். அவ தேசிகளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட பதிலுக்கு சண்டை போட்டுண்டு, அவ கோபிச்சுண்டா பதிலுக்கு கோபிச்சுண்டு, அவன் விசாரணா பதிலுக்கு அவனை போய் இவன் 10 இடத்துல போய் விசிண்டு, இப்படியே இல்லாமல் ஏதோ பகவான் இருக்கார் பாத்துக்கிறார், அவனோ கோபிச்சுக்கிறார், பெருமாள் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கடைசியில அவரே திரும்பி வருவார். செறிவாரும் நட்பாகுவர் என்று ஆள்கள் மாத்திரம் இல்ல, பதார்த்தங்கள் கூட, வஸ்துக்கள் கூட, எது நமக்கு வேண்டாத வஸ்துவோ அதுவே நமக்கு வேண்டிய வஸ்து ஆயிடும். எது நமக்கு பிரதிகூலமா இருக்கோ, வேண்டாதுன்னா என்ன கேட்டா உடம்புக்கே ஒத்துக்காது, எனக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காதுன்னு எது இருக்கோ அது ஒத்துக்கும்படியா ஆயிடும். அச்சேதன வஸ்துக்கள் கூட பிரதிகூலமானதெல்லாம் அனுகூலமாகி விடும். சேத்தனர்கள் கேட்கவே வேண்டாம், கட்டாயம் அனுகூலமாகி விடுவார்கள். நம்ம இதை சொன்னா இதை நம்பிட்டு இருந்தா போறோம். சேமம் செங்கோன் அருளே செருவாரு நட்பாகுவர் என்று அப்படின்னு யாரு சொன்னா? சேமம் செங்கோன் அருளே, எம்பெருமானுடைய அருள்ங்கிறது என்னைக்கும் சேமம்தான், பகைவர்கள் கூட நட்பர்கள் ஆக்கிவிடும் அந்த அருள் அப்படிங்கிறது அப்படின்னு யாரு சொன்னா அப்படின்னு கேட்டா, ஏமம் பெற வையம் சொல்லும் மெய்யே. வையம் சொல்லுகிறது, உலகத்தோர் சொல்லுகிறார்கள், எல்லாரும் சொல்றா, நான் சொல்லல நீ சொல்லல, சாஸ்திரம் சொன்னதெல்லாம் இருக்கட்டும், அனுபவித்து பார்த்தவர்கள் லோகத்துல எல்லாரும் சொல்றா. பழமொழின்னு அர்த்தம். இது ஒரு பழமொழி மாதிரி இருக்கு. நீ பெருவாளை நம்பின்னு ஆனால் உனக்கு வேண்டாதெல்லாம் வேண்டியதாயிடும். அதுவும் ஒரு காலம் வரும், பகவானுடைய அருள் அப்படிப்பட்டது, அவர்களையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும் அப்படின்னு உலகத்துல இருக்கிறவர்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காளாம். அப்படி ஏமம் பெறனா நன்னா திடமாக பொருந்தி போகும்படியாக வையம் சொல்லும் மெய்யே, உலகத்தோர் சொல்லுகிறார்களே அது மெய். இப்பதான் புரியுது, 100க்கு 100 சத்தியம் அது அப்படின்னு. ஏன்னா ஆழ்வார் எனக்கு அப்படியே ஆயிடுத்தே, முன்னாடி இந்த வாடை இருக்கே காற்று, இது என்னை எப்படி அக்னி வீசி எனக்கு அது மிகவும் உஷ்ணத்தை கொடுத்ததோ அது இப்போ தன்னுன்னு இருக்கு, குளிர்ச்சியாக இருக்கிறதே. காரணம் சேமம் செங்கோன் அருளே செறிவாரும் நட்பாகுவர். அப்போ உலகத்துல சொல்றதெல்லாம் பழமொழியெல்லாம் எழுதி வச்சிருக்காளே, எழுதி வைக்கிற பழமொழி எப்பவுமே எழுத மாட்டா, சொல்லி வச்சிருக்கா.
காலமா வந்துட்டு இருக்கு. ஒரு புஸ்தகத்துல எழுதி வச்சு வந்ததில்லை. சொல்லி 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 கர்ணா கர்ணிக்கையான்னு சொல்லுவா. காது காது கேட்டு 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 வந்திருக்கு. இதெல்லாம் இந்த பழமொழிகள்லாம் பிரமாணமா எடுக்கிறான். எல்லாம் கட்டாயம், எல்லாம் மெய்யே அப்படிங்கிற பாருங்க, எல்லாம் சத்தியம். ஏன்னா வேதம் சொன்னா சத்தியம், ஸ்மிருதிகள் சொன்னா சத்தியம். பழமொழியில வெறும் ஜனங்கள் சொல்றது தானே, அது எப்படி சத்தியமாகும்னா அவ அனுபவபூர்வமா சொல்றா. வெறுமா பழமொழின்னா வெறுமை சொல்ல மாட்டான். பழமொழி சொன்னா அவ அனுபவம் இருக்கும் அவளுக்கு. 1க்கு 100 தடவை அனுபவப்பட்டு 100 பேர் பார்த்து மகான்கள் சொல்லி வச்சிருப்பா. அந்த பழமொழிங்கிறது இன்னைக்கும் வந்துட்டு இருக்கு. அது சத்தியமா இருக்கிறதா இன்னைக்கும் நாம பார்த்துட்டு இருக்கோம். அதனால வையம் சொல்லும்னா உலகத்தோர்லாம் சொல்றான்னா பழமொழியா சொல்லிட்டு இருக்கா. அவெல்லாம் பழமொழி பொய்க்காது. பொதுவாக சில சமயம் பழமொழி நாம தப்பா புரிஞ்சுப்போமா இருக்கும். ஆனா பழமொழி என்பது பொய்க்காது. ஏன்னால் அது அனுபவத்தினாலே வருகிறது. அவன் நன்னா அனுபவிச்சு சொல்லக்கூடிய வார்த்தை. அதனால ஏமம் பெறும் வார்த்தை, நன்னா பொருந்தி சேரும்படியான வார்த்தை. ஏமம் பர வையம் சொல்லும் மெய்யே, இது மெய்தான், பொய் ஆகாது அப்படின்னு. இதே மாதிரி ஒரு விஷயம் ஸ்ரீமத் ராமாயணத்துல இருக்கு. இதே மாதிரி அழகா சீதா பிராட்டி சொல்ற, ஏதி ஜீவந்தமானந்த நரம் வருஷ சதாதபி. லோகத்துல எல்லாரும் சொன்ன ஒரு பழமொழி ஒன்று எடுத்து காமிக்கிற அவன், கல்யாணி பத காதேயம் லௌகிகி பிரதிபாதி மே. லௌகிகிங்கிறார். நான் வேத வார்த்தை சொல்லல, சாஸ்திர வார்த்தை சொல்லல, லோக வார்த்தை ஒண்ணு. ஒரு காதா, காதானா மொழி, பழமொழின்னு அர்த்தம். எல்லாரும் அனாதியாகோ ரொம்ப நாளா பெரியவர்கள்லாம் சொல்லி வச்சுட்டு இருக்கா ஒரு வார்த்தை. அது எவ்வளவு சத்தியமாச்சு. சீதா பிராட்டி சொல்ற கல்யாணி, கல்யாணம் ரொம்ப கல்யாணமாச்சே, பழமொழியெல்லாம் எவ்வளவு அழகா சொல்லி வச்சிருக்கா. இது கல்யாணமா இருக்கு, மங்களமா இருக்கு. கல்யாணி பத காதேயம் லௌகிகி பிரதிபாசிமே. எனக்கு இப்பதான் புரியுதுங்கிற சீதா பிராட்டி. பழமொழி எவ்வளவு மெய்யுங்கிறது இப்பதான் புரியுது. அசோகோணத்துல சொல்ற. அப்படி என்ன சொன்னாங்க கேட்டா, ஏதி ஜீவந்தம் ஆனந்தா நரம் வருஷ சதாதபி அப்படின்னு ஒரு பழமொழியா. அதாவது உயிரோட நீ பிழைச்சி இருந்தியானால் என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு சந்தோஷம் வந்து சேரும் அப்படின்னு. உயிரோட நீ இருக்கணும். ஜீவந்தம், நீ ஒரு மனுஷனுக்கு ஆயுஷ்காலம் 100 வருஷம் இருக்கும் இல்லையோ, 100 வருஷமும் கஷ்டப்பட்டான்னு ஒருத்தனுக்கு வாழ்க்கை இருக்காது. கஷ்டப்பட்டானா சுகப்படுற காலம்னு ஒண்ணு வரும், சுகப்பட்டானா கஷ்டப்பட்ட காலம்னு ஒண்ணு வரும். நம்ம ரொம்ப கஷ்டம் வரைச்ச உயிரை விட்டுவிடக்கூடாது. அப்போ நமக்கும் ஒரு நல்ல காலம் வரும். அப்போ கஷ்டப்படுற காலத்துல கஷ்டப்பட்டு உயிரை தரிச்சுன்னு அந்த கஷ்டத்தை சகிச்சுன்னு இருந்தா அதுக்கப்புறம் வர காலம் நல்ல காலம் தான். அதனோட சந்தேகமே இல்லை. 7.5 சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 7.5 சனினா 7.5 வருஷம் படுத்தும், நல்லா படுத்தும். அவனும் சந்தேகமே இல்லாம படுத்தும். கஷ்டமா தான் இருக்கும், உயிரை விட்டுடலாமோன்னு தோணும். ஆனால் ஜீவந்தம், உயிரோடு இருக்கிறவனுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். என்ன கேட்டா, என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கு சௌக்கியம் வரும். பழைய கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே பஞ்சா பறந்து போய் அப்படி சௌக்கியத்துல ஆனந்தத்துல திளைத்து இருக்கும் காலம்னு ஒண்ணு கட்டாயம் வரும். யாரா இருந்தாலும் உயிர் விட்டோம்னா இந்த பாக்கியம் கிடைக்காது. கஷ்டத்தையே பட்டு கஷ்டத்தோடயே போயிடுவான். ஏன் சௌக்கியமா இருக்க வேண்டாமா? அதனால இந்த பழமொழி என்ன சொல்றான்னா, ஏத்தி ஜீவந்தம் ஆனந்தா நரம் வருஷ சதாதபி. நீ உயிரோடு இருந்தாயானால் 100 வருஷ வாழ்க்கையில கட்டாயம் உனக்கு ஆனந்தம் வரதான் வரும் அப்படின்னு அர்த்தம். அத சீதாதேவி ஏன் கொண்டாடுறார் அப்படின்னா, அசோகவனத்துல ஒரு நாள் ஆஞ்சநேயர்லாம் போறதுக்கு முன்னாடி சீதா பிராட்டி பிராணத்தியாகம் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா எத்தனை நாள், 10 மாசமாச்சு ராவணன் வந்து அபகரிச்சுட்டு போய். இன்னும் அங்கிருந்து ஒரு செய்தி கூட வரல ராமன் கிட்ட இருந்து. ராமரே வருவார் வருவார்னு காத்துட்டு இருக்கா. ராமனும் வரல, லக்ஷ்மணனும் வரல, ஒரு செய்தியும் வரல. என்ன நாம இருக்கோமா இல்லையான்னு யாராவது தேடுறாளா இல்லையா, நம்ம பத்தி கவலை இருக்கா யாருக்காவது? ஒண்ணுமே இல்லை. அட ராமன் அனுப்பிச்சு யாரும் வராட்டா கூட யாராவது வந்து நாங்க ராமனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாமோ இல்லையோ? ஒண்ணுமே இல்லை. சமுத்திரத்தை நடுவில் வச்சிருக்கான், யாரும் வர முடியாது போல இருக்கு. இந்த ராட்சசிகளோ சுத்தி வந்து படாதபாடு படுத்துகிறது. நித்தியம் சீதா பிராட்டி கிட்ட நிஷ்டூரமான கொடூரமான வார்த்தைகள்லாம் சொல்லின்னு இருக்கா ராட்சசி எல்லாம்.
அதெல்லாம் பார்த்து சீதா தேவி எத்தனை நாள் தான் பொறுத்துக்கிறது. அழகா தமிழ்ல ஒரு வச்சனம் வரும், பொறுமைக்கும் ஓர் எல்லை உண்டு, சீதை பொறுத்தாள் என்ற பெயர் போதும், இனி அவள் வெறுத்தாள் உயிர் அப்படின்னு வரும். பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு இல்லையா? 10 மாசம் ஆச்சு. 10 மாசம்னா 300 நாள் ஆச்சு. ஒரு தகவலும் இல்லை, ஒண்ணும் இல்லை. சரி, பிராணத்தியாகம் பண்ண வேண்டியதான். இந்த ராவணன் அவனை மிரட்டிட்டு போறான், இவாளும் மிரட்டின்னு இருக்கா, என்ன ஒரு ஜென்மம் வேண்டி கிடக்குறது அப்படின்னு பிராணத்தியாகம் பண்ணலாம்னு முடிவு பண்ணி மேல அந்த மரத்து மேல துணியை போட்டு ஏதோ தூக்கிட்டுக்கிறதோ அந்த மாதிரி ஏதோ முடிவு பண்ண. மால வேலை. இந்த பக்கத்துல இருக்கிற ராட்சசிகள்லாம் கொஞ்சம் கண்ணு மூடுற சமயத்துல, எல்லாம் அசதியில கண்ணு மூடுமோ இல்லையோ, அந்த சமயத்துல அவளுக்குன்னு தெரியாமல் தன்னுடைய வாழ்வை முடித்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறார். அந்த சமயத்துல ஆஞ்சநேயர் இதெல்லாம் பாக்குறாரு இல்லையா, அவருக்கு பீதா பிராட்டியினுடைய கஷ்டங்கள் புரியுது. மரத்து மேலேன்னு பார்த்துட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றார், சீதா பிராட்டிய உடனடியா ஆசுவாசம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, பயமுறுத்தக்கூடாது, மெதுவா ஆசுவாசம் பண்ணணுங்கிறதுக்காக மரத்து மேல இருந்துட்டே ராம கதாவை பேச ஆரம்பிக்கிறார். ராஜா தசரதோ நாம ரத குஞ்சர வாஜ்யமான் அப்படின்னு ஆரம்பிச்சு, தசரதன் ஒரு ராஜா இருக்கார், அவருக்கு புத்திரர் ராமன் ஒருத்தன் இருக்கார். அவர் பிது வாக்கிய பரிபாலனத்துக்காக காட்டுக்கு போனார்னு ஆரம்பிக்கிறார். கூட சீதா பிராட்டி வந்தான்னு ஆரம்பிக்கிறார். பாருங்க, ஒரு வார்த்தை ஒரு செய்தி கூட இல்லையே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க சீதா பிராட்டி காதுல இது விழது இந்த வார்த்தை. அப்போ சீதா பிராட்டி சொல்ற வார்த்தை இது அப்படியே ஆனந்தமா இருக்கான். பாலைவனத்துல திடீர்னு காத்து அடிச்சு, சில்லுன்னு குளிர் காத்து அடிச்சு மழை பெஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பாலைவனத்துல இருக்க சீதா பிராட்டிக்கு திடீர்னு ஒரு குளிர்ந்த காத்தும் மழையும் வந்த மாதிரி இருக்கு அப்படி. அப்ப சீதா பிராட்டி சொல்ற, ஏதி ஜீவந்தமானந்த நரம் வருஷ சதாதபின்னு ஒரு பழமையை சொன்னாலே அது எவ்வளவு சத்தியம். நான் பிராணத்தியாகம் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்க முடியுமா? ஆஞ்சநேயர் அழகா சொல்ற, அந்த சீதா பிராட்டியை, ராமனுடைய பாரியா சீதா பிராட்டியை ராமன் அபகரிச்சுட்டான். அவரை தேடி எல்லாரும் எல்லா திக்குகளும் போனா, நான் இங்கே வந்திருக்கிறேன், சேயம் ஆசாதிதா மயா, சீதா பிராட்டியை பார்த்து விட்டேன்னு சொல்ற. இது வரைக்கும் சொல்ற. அதுக்கப்புறம் தான் மேல இருந்து இறந்து சீதா பிராட்டியை பாக்குற. அப்போ சீதா பிராட்டி சொல்ற, இது என்ன இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் லோக என்னைக்காவது கிடைச்சிருக்குமா? ஆஞ்சநேயர் ராமகதையை சொல்லி இனிமே அடுத்து ஆசுவாசப்படுத்தி மாத்திரம் இல்லாமல் ராமன் ஐச்சுன்னு வரப்போற, இனி எல்லாம் க்ஷேமம்தான். அப்போ கஷ்டம் வரத்தான் வரும். கஷ்டம் வரைச்ச பொறுமையோட இருந்தால் பிற்காலம் கட்டாயம் க்ஷேமம் வரலதான் வரும். காரணம் என்ன கேட்டா, சேமம் செங்கோ நருளே தான். அந்த மாதிரியாக சீதா பிராட்டி சொன்னார், அந்த பழமொழியை கொண்டாடுறார், ஏத்து ஜீவந்தமானந்தா நரம் வருஷ சதாதிபேன். அந்த மாதிரி இங்க இடத்துல பராங்குச நாயகியானவர் இந்த பழமொழியை கொண்டாடுறார். என்ன பழமொழினா, சேமம் செங்கோ நருளே செருவாரு நட்பாகுவர் அப்படின்னு ஒரு பழமொழி. செங்கோ நருள் க்ஷேமம் தான். பகவத் அனுகிரகத்துல க்ஷேமம் தவிர வேற இருக்காது. நாமெல்லாம் பகவத் அனுகிரகம் பெற்றவர்கள், அருள் பெற்றவர்கள், அசுரர்கள் கிடையாது. அதனாலே கட்டாயம் நமக்கு வேண்டாத காலம் அப்படிங்கிறது வேண்டிய காலம் ஆயிடும், வேண்டாத பொருள் எல்லாம் வேண்டிய பொருள் ஆகும் அப்படின்னு சொன்னது எத்தனை சத்தியம். ஏமம் பெற வையம் சொல்லும் மெய்யே. சீதா பிராட்டிக்கு ஆஞ்சநேயர் கொண்டு வந்தார் இல்லையா, உமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, பண்டெல்லாம் அரைகூ யாமங்கள் தோறும் எரிவீசும் நம் கண்ணன் தன்னந்துழாய் தாமம் புனைய அவ்வாடை ஈதோ தன் என்றதே. இந்த வாடையை பத்தி சொல்ற. இந்த காத்து பண்டெல்லாம் எரி வீசும், உன் காலத்துல எப்படி எரி வீசும், அக்னியை கக்கும். எனக்கு காத்து இருந்தா உடனே கண்ணனுடைய நினைவு கண்ணனுடைய பிரிவிலே நான் கஷ்டப்பட்டு இருப்பேன். அரை கூய் என்ன சண்டைக்கு கூப்பிடும், சண்டைக்கு கூட்டு என்ன வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சண்டைக்கு கூட்டு. யாமங்கள் தோறும் ஒவ்வொரு யாமத்திலையும், ராத்திரியில ஒவ்வொரு சமயத்திலுமே, ராத்திரி தூக்கம் கிடையாது. 9 மணி ஆனாலும் சரி, 12 மணி ஆனாலும் சரி, 3 மணி ஆனாலும் சரி, யாமந்தோறும் எரி வீசும் அவ்வாடை. அந்த வாடையானது இப்ப மாறி போச்சு. என்ன ஆச்சுன்னு கேட்டா, நம் கண்ணன் அந்த அண்ணந்துழாய் தாமம் புனைய. நம் நாயகனான கண்ணன், அவனுடைய அழகிய அம்னா அழகான
தம்னா குளிர்ஞ்சிய அழகிய குளிர்ந்த திருத்துழாய் மாலையை தரித்தபடியினாலே கண்ணன் திருத்துழாய் மாலையை தன்னுடைய அனுகிரகமாக நாயகிக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறான். நாயகிடம் பேசி ஆலிங்கனம் பண்ணி தன்னுடைய மாலை மாற்றுதல் சொல்றான் இல்லையா, மாலை மாற்றுதல் பெரிய விஷயம் இருக்கு அது. அப்ப தன்னுடைய மாலையை அவள் தோளிலே இட்டு விட்டு போயிருக்கிறான். அப்போ தன்னந்துழாய் தாமம் புனைய ஈதோ தன் என்றதே. இப்பொழுது அதே வாடையானது முன்பெல்லாம் என்னோடு சண்டைக்கு கூட்டு இரவு தோறும் என் மேலே தீப்பிழம்பை வீசிய மாலையானது இந்த திருத்துழாய் அந்த காற்றானது இந்த திருத்துழாய் மாலையை நான் பெற்றபடியினாலே அந்த காற்றே குளிர்ச்சியாக இருக்கு அர்த்தம். எப்பவுமே மாலை கொல்லியோ திருத்துழாய் மாலையெல்லாம் எப்படி கேட்டா, ஒரு காத்து அடிச்சா ஜில்லுன்னு இருக்கும், மாலைக்கு ஒரு குளிர்ச்சி உண்டு. காத்து அடிக்கும் போது அந்த குளிர்ச்சி சந்தனம் மாதிரி, சந்தனம் பூசினோம் வச்சுக்கோங்களேன், பூசினா வெறுமைதான் இருக்கும், ஒரு வாசனையா இருக்கும். ஆனா காத்தடிக்கும் பார்த்தா சில்லுன்னு இருக்கும். அந்த மாதிரிதான் மாலையும். ஆனா அதே மாலை திருத்துழாய் இல்லாதப்போ விரக காலத்துல எப்படி இருந்தோ அப்ப துக்கத்தை கொடுத்தது, இப்ப சந்தோஷத்தை கொடுத்தது அப்படிங்கிற ஒரு அர்த்தம். சேமம் செங்கூன் அருளே செருவாரு நட்பாகுவர் என்று ஏமம் பெற வையம் சொல்லும் மெய்யே பண்டெல்லாம் அரை கூய் யாமங்கள் தோறும் எரிவீசும் நம் கண்ணன் தன்னந்துழாய் தாமம் புனைய அவ்வாடை ஈதோ தன் என்றதே. ரொம்ப ஆச்சரியமான பதங்கள்லாம் சேர்த்து அழகா சொல்லியிருக்க. செறிவாரும் நட்பாகுவர். பகவானுடைய சேமம் செங்கோன் அருளே பாகவதர்களாகவே இருந்து நின்றா வேண்டாதவன் யாரும் இருக்க மாட்டார்கள். மித்ராமித்திர கதா குதகங்கிற வேண்டியவன் வேண்டாதவன் கிடையாது. எனக்கு யாரும் கிடையாது சுவாமி, ஆனா அவ என்ன வேண்டாதவன் சொல்றாரு அப்படின்னா அப்போ கண்ணனுடைய ஆட்சியில அவன் திருந்துவான். வேண்டாதவன்லாம் வேண்டியவன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுவான், கை கோர்த்து கொள்வான். அப்படிதான் ஆகும். ஏன்னா கண்ணனுடைய ஆட்சி அப்படியே ஆனது. சேமம் செங்கோன் அருளே அப்படின்னு அழகா சொன்னார். இந்த பாட்டுக்கு சுவாபதேசம் என்னன்னு கேட்டா, ஆழ்வாரானவர் இதுவரை எம்பெருமானுடைய குண விசேஷங்களை எல்லாம் அனுபவித்து அப்படிலாம் இருக்க. எம்பெருமானை பிரிந்து வந்த சமயத்திலே அதே எம்பெருமானுடைய குணங்களை நினைக்க நினைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனா எம்பெருமானோடு சேர்ந்த போது அதே குணங்களை நினைக்க நினைக்க ஆனந்தமாக இனியதாக அது இருக்கும். பெருமானை பிரிந்த போது இந்த குணங்கள் ஓரளவு ஆற்றாமை கொடுக்கும் அப்படின்னா கூட, இப்போ உதாரணமாக கண்ணனுடைய அருள் அப்படின்னு நினைச்சோம்னா எம்பெருமானை பிரிந்த நிலையிலே அப்ப என்ன தோணும் கேட்டா, சேர்ந்த நிலையிலே எப்படியெல்லாம் இருந்தான், எப்படியெல்லாம் அவன் என் கூட பேசினான், உன்னையே தான் நினைத்து கொண்டிருந்தேன், உன்னை தவிர வேற யாரும் நான் மனசால நினைக்கவே மாட்டேன், உன் நினைவு என் நெஞ்சை விட்டு அகலாமல் இருக்கிறது, இப்படிதான் சொன்னா இல்லையா. அதெல்லாம் கேட்கச்சா ஆனந்தமா இருக்கும். ஆனா வியோக காலத்துல அதெல்லாம் நினைக்கச்சு அப்படியே எரி வீசும் எல்லாம். இப்படி எல்லாம் பேசினானே, ஆனா அதுக்கப்புறம் லட்சியமே பண்ணலையே அப்படின்னு தோணும். அப்போ சீதா பிராட்டிய சொல்றான்னு கம்பராமாயணத்தில் ஒருவரும் இந்த பிரிவுக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என செவ்வரம் தந்தானே. இந்த பிறவியில இன்னொரு பெண்ணை மனசால கூட நினைக்க மாட்டேன்னு ராமன் சொன்னதை நினைச்சுட்டு இருக்கான் இங்க அசோகவனத்துல. அப்ப சில வார்த்தைகள், சில செயல்கள், சில கடாட்சங்கள் இதெல்லாம் வியோக காலத்துல நினைச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் கண்ணன் திரும்பி வந்தாச்சுன்னா அப்ப என்ன கேட்டாங்க, அதையே நினைச்சு 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 சந்தோஷப்படும்படி இருக்கும் அப்படின்னு தானே பாக்குறோம். எம்பெருமானுடைய குணங்கள், அவனுடைய சௌந்தர்யாதிகள் மட்டுமல்ல, அவனோட பேசி பழகின வார்த்தைகள் முதலானதெல்லாம் கூட ஒரு காலத்திலே துக்கத்தை கொடுக்கும்படியாகவும் ஒரு காலத்திலே சுகத்தை கொடுக்கும்படியாகவும் இருக்கின்றன அப்படிங்கிறத ஆழ்வார் நினைக்கிறார். அப்போ திருவாய்மொழியில பார்த்தானா தெரியும், மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கும். ஒரு பக்கம் துக்கம் வரும், ஒரு பக்கம் சுகம் வரும். உடனே பெருமாள் சேவை சாதிப்பார், திவ்ய தேசத்து எம்பெருமாள் அப்படின்னு. அதே மாதிரிதான் லௌகிக பதார்த்தங்களும் காற்ற சொல்றார். இப்போ
காற்று, திருத்துழாய் ரெண்டு இடத்து இருக்க. திருத்துழாய் பெருமாளுடைய சம்பந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, குணங்கள். காற்று அப்படிங்கிறது லௌகிகமான பதார்த்தம்னு வச்சுக்கோங்க. லௌகிக பதார்த்தம் கூட சம்சார பதார்த்தங்கள் அதெல்லாம் பெருமாளோட வியோகத்துல இருக்கச்ச இது சுகத்தையும் துக்கத்தையும் மாறி மாறி கொடுக்கும், பெரும்பாலும் துக்கத்தையும் கொடுக்கும். ஆனால் பகவத் சம்பந்தம் நமக்கு திருடமா ஆனப்புறம் அதுக்கப்புறம் அது சுகத்தையே கொடுக்கும். முக்தி தசையில மோட்சத்துக்கு போயிட்டோம் வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு போனவன் அங்கிருந்து பல லோகங்களுக்கு போவான்னு வேதத்துல வருது. காமான்னி காமரூபி அனுசஞ்சரன்னு அப்படின்னு பல லோகங்களுக்கெல்லாம் போவான். இவன் தான் எல்லா லோகங்களும் வேண்டான்னு விட்டுட்டு சம்சாரத்தை விட்டுட்டு தானே வந்திருக்கான். இவன் எதுக்கு பல லோகங்களுக்கும் போறான் அப்படின்னா, இப்ப அழகா சொல்ற, முன்னாடி போனதுக்கும் இப்ப போனதுக்கும் வித்தியாசம் இருக்கான். முன்னாடி சம்சாரத்துல கர்மத்துக்கு வசப்பட்டு சம்சாரத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்தான். இப்ப அப்படி கிடையாது. இது பெருமாளுடையது, இந்த லோகம் பெருமாளுடைய விபூதி. அதனால இப்போ அவனுக்கு துக்கமே வராது. அதே லோகங்கள்ல ஜாலியா போயிட்டு இருப்பான். எல்லாம் எம்பெருமானுடைய கோயிலுக்குள்ள நாம சேவிக்கிற மாதிரி சம்சாரம் மொத்தம் ஜாலியா போயிட்டு இருப்பான். ஆக வேண்டாதெல்லாம் கூட வேண்டியது ஆகிவிடும் பகவத் சம்பந்தம் நமக்கு ஸ்திரமாக இருந்தால். அதை இந்த வேதாந்த அர்த்தத்தை காமிக்கிறார். அதனால உபய விபூதி நாதனான பெருமான் இருக்கான், அவன்தான் நமக்கு பிராபியமானவன். அதாவது சீவைகுண்டத்துல எந்த பெருமானை அனுபவிக்கிறோம்னா சகல கல்யாண குணங்களுடன் உபய விபூதிகளும் இருக்க பெருமானை அனுபவிக்கிறோம். அது உபய விபூதியில லீலா விபூதி தான் சம்சாரம். அதுதான் விட்டுட்டு வேண்டாம் விட்டுட்டு தானே மோட்சத்துக்கு வந்தோம்னா அது வேண்டாம் விட்டுட்டு வந்தோம். ஆனா இப்ப பகவானுடைய விபூதியும் பாக்குறோமோ இல்லையோ, அதனால அது ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சேமம் ஒரு உதாரணம் தான் சொல்ற, பிரசித்தமான உதாரணம். நானே பல தடவை சொல்றேன். ஒரு ராஜ்யத்தை ஒரு அரசன் இருந்தான், அரசகுமாரன். பகைவர் நாட்டு ராஜா ஒருத்தன் இந்த அரசனை ஜெயிச்சுட்டான். ஜெயிச்சு இந்த அரசகுமாரனை பிடிச்சு அங்கேயே ஜெயில வச்சான். அவன் இதுக்குள்ளேயே ஜெயில வச்சான். அப்ப ஜெயில ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா கொஞ்ச நாள் ஆனப்புறம் இந்த தேசத்து ராஜா ஜெயிச்சுட்டான். அவனை ஜெயிச்சு அவனை விரட்டி விட்டு இவனை மீட்டுட்டான். மீட்டு இவனையும் ராஜாவாக்கிட்டான், இளவரசன் ஆக்கிட்டான். அப்ப இவன் அந்த ஜெயிலுக்கு போறான். முன்னாடி ஜெயிலுக்கு போனதுக்கும் இப்ப ஜெயிலுக்கு போனதுக்கும் வித்தியாசம் இருக்கு. முன்னாடி ஜெயிலுக்கு போச்ச எதிராளி ஆட்சி, அப்போ அந்த ஜெயிலுங்கிறதுக்கு அவனுக்கு துக்கத்தை கொடுத்தது. இப்போ ஜெயிலுக்கு எதுக்கு போறான்னா அதை வெறும் பாக்குறதுக்கு போறான், இந்த இடத்துல தானே நாம இருந்தோம் அப்படின்னு. இப்போ இவனுடைய அப்பா அவனுடைய ஆட்சி, அதனால இப்போ அந்த ஜெயில் அவனுடைய சொந்த ஜெயில் அது. அதனால அவன் என்ன பண்ணா அவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். அந்த மாதிரி சம்சாரம்ங்கிறது அதை இங்க சொல்றாரு. சேமம் செங்கோ நருளே செருவாரு நட்பாகுவர் என்று ஏமம் பெற வையம் சொல்லும் மெய்யே பண்டெல்லாம் அரைகூழ் யாமங்கள் தோறும் எருதேசும் நம் கண்ணனன் தன்னந்துழாய் தாமம் புனைய அவ்வாடை ஈதோ வந்து தன் என்றதே. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.